வணக்கம் அன்பு தோழர்களே. தேர்தல் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. டிவியை திறந்தாலே அவங்க இவ்வளோ ஓட்டு, இவங்க இவ்வளோ ஓட்டு, அந்த ஓட்டு, இந்த ஓட்டுன்னு முன்னாடி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போவும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்க எதுக்கு வீடியோ போடுறீங்க அப்படிதானே கேட்க போறீங்க. நானே சொல்றேன். தேர்தல் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு சின்ன ஏமாற்றம். யாரு? தளபதி விஜயோட டிவிக்கு கட்சி நினைச்சுதான். என்னன்னு விரிவா சொல்றேன். தேர்தலுக்கு முந்தைய நம்மளோட கருத்து கணிப்புல மொத்தம் போலாகக்கூடிய ஓட்டுன்னு 87லிருந்து 90% வரைக்கும் பார்த்துருந்தோம். ஆனால் தேர்தலில் 85.1.5% மட்டும்தான் பதிவாகிருக்குது. இது எனக்கு கொஞ்சம் சற்று ஏமாற்றம் தான். எவ்வளவு போலிங் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு டிவிக்கு அதிகமான ஓட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை, என்னோட கணிப்பு. ஆனால் இப்போ 5% ஓட்டுகள் கம்மியாக இருக்குது. குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ஓட்டுகள் கம்மியாக போலாயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். போன தேர்தலை விட இந்த தேர்தலில் குறைஞ்சபட்சம் 29 லட்சம் 30 லட்சம் ஓட்டுகள் அதிகமாக வந்திருக்குது. இந்த ஒரு 10 லட்சம் ஓட்டுகளும் அதிகமாக வரும்போது 40 லட்சம் ஓட்டுகள் ஆச்சு. 40 லட்சம் ஓட்டுகளில் பெரும்பாலான ஓட்டுகள் டிவிகேக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது 90%, 40 லட்சத்துல 90%, கிட்டத்தட்ட 35 லட்சம் ஓட்டுகள் வரைக்கும் டிவிகேக்கு போவதுக்கு அதிகமான சான்ஸ் இருந்தது. ஆனா தற்போது வெறும் 30 லட்சம் ஓட்டுகள் தான் போல் இருக்குது. அதுல ஒரு 90% பார்த்தாலும் 27 லட்சம் ஓட்டுகள் தான் வரும். என்னோட கருத்து கணிப்புல விஜய்க்கு 80 லட்சத்துல இருந்து 1 கோடி ஓட்டுகள் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா இயற்கையா தேர்தல் டயத்துல நான் போகும்போது பார்த்தேன், நிறைய இடங்கள்ல பூத் ஏஜென்ட்கள் கூட டிவிகேல இருந்து ஆள் இல்லை. தேர்தல் வழிகாட்டிகள் அப்படின்னு டிவிகேல பெரிய ஆட்கள் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏதோ விஜய் மாத்திரம் காமிச்சு நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறாங்க. விஜய் வருது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். விஜய்க்காக தான் ஓட்டு விழுது. இருந்தாலும் நம்ம கட்சி சார்பா நம்ம என்ன பண்றோம், எந்த மாதிரி தேர்தல் வியூகம் அமைக்கிறோம், பூத் ஏஜென்ட் இருக்காங்களா, எல்லா வார்டுலையும் உறுப்பினர்கள் போட்டிருக்கிறோமா, இப்படின்னு கட்சி சார்ந்து நிறைய ஆராய வேண்டியது இருக்கு. ஒரு எதிரியை நம்ம ஜெயிக்கணும்னா எதிரியோட ப்ளஸ் பாயிண்ட்டும் தெரியணும், மைனஸ் பாயிண்ட்டும் தெரியணும். நமக்கு எதிராக இருக்குது யாரு? ஜாம்பவானான ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும். அவங்க எத்தனை வருஷமா கட்சி நடத்தியிருக்காங்க, எத்தனை கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, எத்தனை வாட்டி ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க, தேர்தலோட துல்லியமான விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய தெரியும். நம்ம இப்போதான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த தேர்தல் வியூகத்தை கரெக்டாக அவங்கள காட்டிலும் எப்படி பெஸ்ட்டாக செய்ய முடியும் அப்படின்னு யோசித்து சரியான அறிவுரைகளை கொடுத்துருந்தா எனக்கு தெரிஞ்சு 1.25 கோடி ஓட்டுகள் வரைக்கும் வாங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்திருக்கு. நிறைய பேர் தேர்தல் டயத்தில் நாள் தான் போகும்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டில் பெரும்பாலான பேர் காத்து கிடந்து பஸ்ஸு கிடைக்காம வீட்டுக்கு போனாங்க. அந்த மாதிரி ஓட்டுகள்லையுமே பெரும்பாலான ஓட்டுகள் ஒரு 70% ஓட்டுகள் வச்சுக்கலாம். 90%, 100%லாம் வேண்டாம். ஒரு 70% ஓட்டுகள் டிவிகேக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுகள் தான். தற்போது டிவிகே எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 லட்சம் ஓட்டுகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. தேர்தல் பணிகள் ஃபுல்லாக கரெக்டான நேரத்தில் சரியான தலைமையின் கீழ் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா 1.25 கோடி ஓட்டுகள் வந்திருக்கும். டிஎம்கே ஏடிஎம்கேலாம் 1 கோடியே 30 லட்சத்துல இருந்து 1 கோடியே 40 லட்சம் ஓட்டுகள் வரைக்கும் தான் அவங்களுக்கு வாங்கிறதுக்கான தகுதி இருக்கு. கிட்டத்தட்ட அந்த மார்ஜினை விஜய் அவர்கள் தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. இந்த தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் அளிக்கிறது மாதிரி தான் இருந்தது. விஜய் குறைஞ்சபட்சம் 1.25 கோடி ஓட்டுகள் கட்டாயம் வாங்கியிருக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருந்தது. நம்மளோட தேர்தல் நம்ம சரியாம செஞ்சதுனால மீன்ஸ் டிவிகே தொண்டர்கள் சரியான அறிவுரையின் பேரில் அதை சரியா செய்யாம இந்த ஏமாற்றம் நமக்கு கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, ஒவ்வொரு தோல்வியிலிருந்து அதிலிருந்து பாடம் கட்டுட்டு தான் வெற்றியை ஆரம்பிப்போம், வெற்றிக்கான முயற்சி செய்வோம், வெற்றியை ஆரம்பிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் கட்ட நமக்கு இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கினதே பெரிய விஷயம்தான். எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா விஜயகாந்த் மட்டும்தான் 8% ஓட்டுகள் வாங்கியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப போனாரு, சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப போயிட்டாரு, பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சு ஒன்றும் சாதிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு கேப்டன் அவர்கள் மட்டும்தான் ஒரு 8% ஓட்டுகள் முதல் இதிலே வாங்கினாங்க. அந்த கட்சி ஆரம்பிச்ச டயத்துல எந்தெந்த விஷயத்துல கோர்ட்டை விட்டாங்களோ அதே போல
விஜய் அவர்களுக்கும் கட்சிகள்லையும் அந்த மாதிரி நிறைய கோட்டைகள் இருக்குது. அது போக போக ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். ஆனா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 8% வாங்கினா விஜய் 15 to 20% இப்போ வாங்குறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் மாதிரி ஆட்கள் வந்து புது கட்சிகள் விஜய் சீமான் மாதிரி ஆட்கள் வந்து ஸ்ட்ராங் ஆக ஆக யாருக்கு நன்மைனா பொதுமக்களாகிய நமக்கு தான் நன்மை. உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல ஒரே ஒரு பலசர கடை மாத்திரம் இருக்குது. அந்த கடையில போயிட்டு நம்ம ஜாமான் வாங்க போனா ஒரே கடையா இருக்கும்போது அவன் வச்சது தான் ரேட்டு, அவன் கொடுக்குற பொருள் தான் குவாலிட்டி, வேற எதுவும் கேட்க முடியாது. அதே 2 கடை வச்சிருந்தாங்கன்னா 2 பேருக்கும் போட்டி இருக்கும். வியாபார போட்டி ஆகும்போது மக்களுக்கு கொஞ்சம் குறைஞ்ச செலவுல கிடைக்கும். அதே நேரத்துல தரமான பொருட்களும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே 3 கடை 4 கடையா ஆயிட்டுன்னா வியாபார போட்டி இன்னும் அதிகமாகும். இன்னும் நல்ல தரமான பொருட்கள் குறைஞ்ச கமிஷன்ல விற்பாங்க. குறைஞ்ச செலவுல நம்மளும் அந்த ப்ராடக்ட் வாங்க முடியும். அதே மாதிரிதான் அரசியல் கட்சிகளும். இதுக்கு முன்னாடி 2 பெரிய கட்சிகள் மாத்திரம் இருந்தது. ஒரு பக்கம் இப்போ சீமான் வளர்ந்துட்டு வராரு. விஜய் கட்சி ஆரம்பிச்ச புதுசுலயே நல்ல வளர்ச்சி வந்துருவாரு. அப்படிங்கும்போது பொதுமக்களாகிய நமக்கு தான் நல்லது. சீமான் அவர்கள் வந்து எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறாப்ல. மீன்ஸ் ஆளும் கட்சி ஏடிஎம்கே, டிஎம்கே, நேஷனலைஸ்டு பார்ட்டி யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு அவர் ஒரு பக்கம் இருக்காரு. ஆனா விஜய்க்கு அடுத்த வாட்டி காங்கிரஸோ ஒரு பிஜேபியோ நேஷனல் கட்சிகளோ இல்ல தமிழ்நாட்டில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியோ திருமாவளவன் கட்சியோ யாருனாலும் ஓட்டு பர்சன்டேஜை காட்டும் போது கூட்டணிக்கு வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமா அடுத்து விஜய் தான் நம்பர் 1 அப்படிங்கிறது மாதிரி வந்துருவாரு. கூட்டணி பலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்துல தேர்தல் பணிகளை இன்னும் சிறப்பா செஞ்சிருந்தா டிவிகே தொண்டர்கள் இதை காட்டிலும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்லி சோசியல் மீடியால மாத்திரம் ஆக்டிவா எங்கன்னா போதாது. ஒவ்வொரு வீட்டுக்கா நேர்ல சென்று பெரிய லெவல்ல கட்சியை வளர்க்கறதற்கு என்னென்ன கொள்கைகள் இருக்குது, எந்த மாதிரி விஜய் வந்தா செய்வாரு அப்படிங்கிறத நேரடியா கன்வே பண்ற அளவுக்கு இருக்கணும். சோசியல் மீடியால எங்கதும் ட்ரெண்ட் தான். அதே நேரத்துல நேரடியா போய் களப்பணி செய்யுது அதை விட பெரிய வாய்ப்புகளை விஜய்க்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.